வணக்கம். கெட்டி சட்னி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்னி தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதை தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மீடியம் சைஸ் இருக்கிற நல்லா பழமாக இருக்கிற 3 தக்காளி, 3 தக்காளிக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான அளவு. 3 தக்காளி எடுத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், 5 காஞ்ச மிளகா. இந்த சட்னி வந்து ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ மீடியமாக காரமாக இருக்கணும். அதனால் 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 1/4 கட்டுக்கு வந்து கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து தண்டோடு இருக்கணும். இலை மட்டும் போடக்கூடாது, தண்டோடு போடணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வந்து தக்காளியும் வெங்காயம் வந்து மீடியமாக, ஒரு ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசு பெருசாகவும் மீடியம் சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுரும். ஸோ ஒரு கடாயை எடுத்து அதை வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போது கலர் மாறக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட்டுக்கு வச்சு அது கலர் மாறாமல் ரொம்ப வதங்காமல் வந்து வதக்கி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்த உடனே வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, வெங்காயம். இதை வந்து எப்போவுமே நம்ம யூஸ்வலாக வதக்குற மாதிரி தான் தக்காளி, வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து வதக்கிட்டே இருங்க. அது கூட வந்து 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 பல் பூண்டு இதை போட்டு வந்து வதக்கிட்டே இருங்க. எப்போவுமே இந்த உப்பு சேர்த்த உடனே அப்படின்னா அந்த வெங்காயமும் தக்காளித்துலேருந்து அதோட தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா அதிலேயே வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிங்க, வதக்கி வேக விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு வந்து வதக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சட்னியாக இருந்தாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து வதக்கிடுங்க. வதக்கினோடனே இந்த தண்ணிலாம் வந்து வற்றினதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து போட்டுட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 90% வந்து நல்லா திக்காக, தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிடுங்க. அப்படி குறைன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரட்டும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த கொத்தமல்லி அதை போட்டுட்டு 1 அல்லது 2 பல்ஸ் வந்து விட்டுருங்க. அதில் வந்து இலை வந்து அந்த கொத்தமல்லி இலை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக தெரிஞ்சது அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், கார கொழுக்கட்டை, உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் கெட்டி சட்னி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். நன்றி.